மெயின் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் இல்லாம அதை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி நம்ம என்ன ப்ராடக்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ண போறோம். புதுசா கல்யாணம் ஆன பெண்களுக்கு ஒரு மேக்கப் லுக் இந்த மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணா ரொம்ப நேச்சுரலாகவும் சட்டிலாகவும் சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஃபவுண்டேஷன் இல்லாம ஒரு காம்பேக்ட் பவுடர் வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு ஃபவுண்டேஷன் லெவலுக்கு வந்து மேக்கப் கொடுக்கலாம், நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்கலாம்னா நீங்க ஆயிலி சைட்ல இருந்தீங்கன்னா டெஃபினட்டா இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. Welcome back to the channel BeYouDefining. So இன்னைக்கு வந்து ஒரு மேக்கப் டியூட்டோரியல் தான் வந்து பார்க்க போறோம். அண்ட் இந்த லுக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு டெக்னிக் வச்சு தான் பண்ண போறோம். அண்ட் இந்த டெக்னிக் இது வரைக்கும் நம்ம சேனல்ல காமிச்சதே இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஏதோ காமிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நிறைய வீடியோஸ் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ் பண்றதுனால எனக்கு பர்டிகுலரா இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணனா இல்லைன்னு எனக்கு தெரியல. என்ன மெயின் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் இல்லாம அதை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி நம்ம என்ன ப்ராடக்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ண போறோம் அண்ட் அந்த டெக்னிக் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாம புதுசா கல்யாணம் ஆன பெண்களுக்கு ஒரு மேக்கப் லுக் இந்த மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணா ரொம்ப நேச்சுரலாகவும் சட்டிலாகவும் சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். ரொம்ப ஹெவி மேக்கப் எல்லாம் இல்லாம நேச்சுரலா வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு லுக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எஸ், இந்த லுக் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பியூட்டிஃபுல் சுடிதாரோட தான் நான் வந்து பேர் அப் பண்ணியிருக்கேன். எனக்கு பிடிச்ச ஒரு சுடிதார். ஆல்ரெடி இதை பத்தி நான் வந்து வீடியோல காமிச்சிருக்கேன். ஃபுல் வியூ நான் எண்டில் வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதோட டீடைல்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், மறக்காம வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. அமேசான்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் வரும்போது ஸோ அந்த பீரியட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 6th இருந்து 10th வரைக்கும். ஸோ இந்த ஒரு பீரியட்ல நல்ல நல்ல ஆஃபர்ஸ் நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் மேலே இருக்கும். டெஃபினட்டா வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ பிரைம் மெம்பர்ஸ்க்கு அடிஷ்னலா 24 hours முன்னாடியே உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் அவைல் ஆகும். ஸோ நீங்க பிரைம் மெம்பரா இருந்தா இந்த பீரியட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்ப பேசாம நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம முகத்துல இருக்க அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு இந்த மிஸ்லர் வாட்டர் வந்து யூஸ் பண்றேன். பயோடர்மோட சென்சிபியன் H2O மிஸ்லர் வாட்டர் வந்து யூஸ் பண்றேன். ரொம்ப ஜென்டிலா இருக்கும். அடுத்தது நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து யூஸ் பண்றேன். ஸோ இது வந்து நம்மளோட ட்ரை ஸ்கின் கண்டிஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ்டா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க ஆயிலி சைட்ல இருந்தீங்கன்னா டெஃபினட்டா இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்ல சூதிங்காகவும் ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸ்பெஷலாக வந்து ட்ரை ஸ்கின் கண்டிஷன்ஸ்க்கு பக்காவா ஒர்க் ஆகும். பிஎஸ்சியோட போர் ப்ரைமர் வந்து யூஸ் பண்றேன். இது எதுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின்ல வந்து போர்ஸ், அதாவது பள்ளம் பள்ளமா எதா இருந்ததுன்னா உங்களுக்கு இது வந்து யூஸ் பண்ணி நீங்க அந்த இடத்தெல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். மெயின் டார்கெட்டட் ஏரியா இந்த இடம் தான் எனக்கு. அப்புறம் ஆக்னி மார்க்ஸ் வந்து இந்த இடத்துல, அப்புறம் மூக்குக்கு மேல சொரசொரப்பா இருக்கும்ல அந்த இடத்துலயும் நீங்க இதை அப்ளை பண்ணிக்கலாம். எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வந்து சொரசொரன்னு இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி போர் ஃபில்லிங் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்ஹெட்லாம் குட்டி குட்டி பம்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதையும் வந்து இதை வச்சு நீங்க சரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்க ஃபேஸை தொடும் போது ஒரு கேன்வாஸ்ல அப்படியே தொட்டு பார்த்தா உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி சாஃப்டா வந்து ஃபீல் ஆகும். ஸோ இதுக்கு மேல நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் வந்து போடும்போது அழகா போய் சிட் ஆகி நல்ல ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்கறதுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டெப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்தபடியா இப்போ நான் கலர் கரெக்ஷனுக்கு ரொம்ப ரீசெண்டா வந்து இந்த ஆரஞ்சு கரெக்டர்ஸ் வந்து அதிகப்படியா யூஸ் பண்றது கிடையாது. என் கலரோட 2 ஷேட் டார்க்கர் ஷேட் வந்து யூஸ் பண்ண போறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எலேகர்ல இருந்து கூல் டேன் அப்படின்னு ஒரு ஷேட் இருக்கு. ஸோ இதை வந்து கரெக்டரா வந்து யூஸ் பண்ண போறேன். ஏன்னா எனக்கு கண்ணுக்கு கீழே டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு, அதை வந்து ஹைட் பண்றதுக்கும் அங்கங்க வந்து கொஞ்சம் பிம்பிள் மார்க்ஸ் வந்து பிளாக்னஸ் இருக்கு. ஸோ ரொம்ப அதிகமா இருந்தது, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அண்ட் இந்த வாய் சுத்தி இங்க ஒரு பிக்மெண்டேஷன் இருக்கு, அதெல்லாம் வந்து ஹைட் பண்றதுக்கு இதை வந்து யூஸ் பண்ண போறோம். நான் கையிலே வந்து பிளெண்ட் பண்றேன். ஸோ நம்ம இம்பர்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஹைட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ முன்னே எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. அண்ட் இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து நான் சொன்னல அந்த ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்ண போறேன்ட்டு. அந்த டெக்னிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெட் பியூட்டி பிளெண்டர் வந்து எடுத்துக்கிறேன். இது நான் யூஸ் பண்ணது, அதனால இந்த கண்டிஷன்ல இருக்கு. ஸோ இந்த ஒரு பிளெண்டர் வந்து நம்மளோட காம்பேக்ட் பவுடர் இருக்கு இல்லையா, அந்த காம்பேக்ட் பவுடர்ல வெட் பியூட்டி பிளெண்டரை வச்சு நம்ம இப்படி ப்ராடக்டை எடுத்துக்கிறோம். ஸோ பாருங்கள் ப்ராடக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இப்போ இது வந்து நம்ம எங்கெங்கே நம்ம யூஸ் பண்ணுமோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த
மாதிரி பண்ணும்போது நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்கும் அண்ட் அது வந்து நம்ம முகத்துல நல்லா போய் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த சைட் ஃபினிஷ்க்கும் இந்த சைட் ஃபினிஷ்க்கும் பாருங்கள், நல்லா இருக்குல்ல, நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்குது இல்லையா? ஸோ அவ்வளோதான், இதுதான் அந்த டெக்னிக். ஜஸ்ட் ஒரு வெட் ஸ்பஞ்ச் எடுத்துக்கோங்க. நீங்கள் தனியாக ஒரு ஃபவுண்டேஷன் வாங்கணும் அப்படின்னு அவசியம்லாம் கிடையாது. உங்ககிட்ட உங்கள் ஷேடில் இருக்க காம்பேக்ட் பவுடர் நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வெட் பிளெண்டர் எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்குவீஸ் அவுட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த பிளெண்டரில் இருக்க ஈரப்பதத்தன்மையை எடுத்து இந்த மாதிரி பவுடர் மேலே ஜஸ்ட் ஒரு ஸ்வைப் பண்ணாலுமே, ஆக்சுவலாக இது வந்து ஈரம் ஆகாது, லைட்டாக தான் இருக்கும் பாருங்கள். ஸோ இது வந்து ஈரம் படும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷன் எஃபெக்ட் கொடுக்கும். அப்புறம் இது நம்ம ஃபேஸில் இப்படின்னு நம்ம பண்ணும்போது நல்ல ஒரு கவரேஜும் கொடுக்கும். இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க. ஸோ தட் இன்னும் நிறைய நானும் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ ஃபேஸே அவ்வளோ லைட்டாக வந்து ஃபீல் ஆகுது, ஹெவியாகவே இல்லை. நமக்கு சம்டைம்ஸ் ஃபவுண்டேஷன்லாம் போட்டால் ரொம்ப ஹெவியாக இருக்கும், அப்படியே வடிஞ்சு ஊற்றும். பட் இது அந்த மாதிரி எதுவுமே ஆகாது, கேக்கியாகவும் இல்லை பாருங்கள், பேட்சியாக இல்லை, ஃபவுண்டேஷன் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ பேஸை நம்ம நல்லா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணும்போது பக்காவாக இருக்கும் நம்மளோட ஃபேஸ் மேக்கப். ஸோ அடுத்தது ஐமேஜிக்கோட ப்ரொஃபஷனல் காஸ்மெட்டிக் 16 கலர் ஐ ஷேடோ பேலெட்டை வச்சு நம்ம வந்து ஐ ஷேடோஸ் வந்து போட போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக் அப்படின்னு வந்து ஒரு மாதிரி ஒரு கோல்டன் ஷேடு இருக்குது. சம்வாட் மேட்சிங் டு மை என்னோட ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு இருக்கு இல்லையா, அதுவும் இதுவும் வந்து பர்ஃபெக்டாக ஒரு காப்பர் கோல்டு மாதிரி மேட்ச் ஆகுது. ஸோ அந்த ஒரு ஷேடு எடுத்துக்கிறேன். ஸோ அது என்னோட லிட்டில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன், ஐ லிட்டில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓ மை காட், இதோட பிக்மெண்ட் வந்து வேறு லெவல், சான்ஸே இல்லை. கொஞ்சமாக தான் எடுத்தேன் பாருங்கள், இட் கோஸ் அ வெரி லாங் வே. ஸோ ஐமேஜிக்கோட ஐ ஷேடோ பேலட்ஸ் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்ச். தென் நீங்கள் நல்லாவும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நைஸ். ஆனால் டூ மச், எனக்கு இதை வந்து பிடிக்கல, அதனால நம்ம இப்போ சரி பண்ண போகிறோம். ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து ஃபேஸஸோட ப்ரௌ பென்சில் வந்து எடுத்துக்க போகிறேன். இதை வந்து வச்சு நம்ம ஐப்ரோஸ் வந்து போட்டுக்கலாம். ரொம்ப சாஃப்டாக கொடுக்கலாம். இன்னர் கார்னரில் வந்து ரொம்ப லைட்டாகவும், அவுட்டரில் வந்து கொஞ்சம் டார்க்காகவும் வச்சுட்டா கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் மேப்ளினோட கொலாசல் லைனர் வந்து யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அடுத்தது கண்ணுக்கு கீழே காஜல் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ அடுத்தது நான் எப்போவுமே மறக்கிற ஒரு விஷயம், பட் இந்த தடவை நான் மறக்கலை, மஸ்காரா. ஸோ நான் இப்போ இங்கே மஸ்காராக்கு யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மேப்ளினோட தி ஹைப்பர்கர்ல் வாட்டர்ப்ரூஃப் மஸ்காரா. ரொம்ப நல்ல ஒரு மஸ்காரா. மேப்ளின் பிராண்டில் வந்து இந்த மஸ்காராவும் ஐலைனரும் அடிச்சுக்க முடியாதுங்க. ஈவன் ஃபவுண்டேஷன் கூடயும் நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என் முகத்தில் வந்து அப்படியே லைட்டாக வந்து மெருகேற்றிட்டே வந்துட்டுருக்கேன். என் ஃபேஸ் வந்து ரொம்ப ஃப்ளாலஸாக இருக்குது. ஸோ எனக்கு அந்த பேஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து அப்படியே லைட்டாக ப்ளஷ் ஆட் பண்ணி அப்புறமேட்டு லிப்ஸ்டிக் வந்து போட்டலாம். நான் இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறது கீரோட ப்ளஷ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். க்ளோ ஆன் ப்ளஷ் டியோ ரோஸ். ஓகே, இது ரொம்ப கதை, அப்புறமேட்டு அடிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷேடு இருக்குது, கோரல் ஷேட் அண்ட் ஒரு பிங்க் ஷேட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோவில் நான் வந்து ப்ரஷ்ஷே யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு பிளெண்டர் வச்சு மட்டும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் எனக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இதையும் அதே மாதிரி தான் அந்த வெட் ஸ்பெஞ்சில் பேக் போஸில் கொஞ்சம் குண்டாக இருக்கும்ல, அதை வந்து இப்படி நம்ம இந்த 2 ஷேட்லையும் அப்ளை ஆகிற மாதிரி படுற மாதிரி நம்ம இப்போ எடுத்துக்கிறோம் ப்ராடக்டை. இதை எடுத்து நல்லா சிரிச்சபடி இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஹைலைட்டருக்கு ஹோஜோ அப்படின்னு சொல்கிற ஒரு ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து என்னோடய ஃபிங்கர்ஸ்லேயே வந்து வச்சிடுறேன். ரொம்ப அதிகமாகும், அதனால தான் லைட்டாக எடுத்துக்கிறேன். லிப்ஸ்டிக்கை நான் இந்த பர்டிகுலர் ஸ்விஸ் பியூட்டியோட லிப் கலர் பென்சில்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து 2 ஷேட் எடுத்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளம் பிங்க் கலர். ஓகே, ஸோ இது வந்து அவுட்லைனில் அப்ளை பண்ண போகிறேன். உள்ளார ஃபில்லிங் வந்து
ஸோ இந்த 2 கலர் லிப் பென்சில்ஸ் வச்சு தான் நான் இன்னைக்கு லிப்ஸ்டிக் வந்து போட்டிருக்கேன். நிறைய தடவை என்கிட்ட வந்து கேட்பீங்க, நீங்கள் என்ன கலர் லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு. சீரியஸாக ஹானஸ்ட்டாக சொல்ல போகணுன்னா இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அப்புறம் நீங்கள் வீடியோவில் கேட்கும் போது நான் மறந்துடுறேன். மேக்கப் வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுவேன், மற்ற வீடியோஸ்லாம் வந்து இது பெருசாக வந்து காமிக்கிறது இல்லை. ஆக்சுவலாக எஸ் எக்ஸாக்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200-300 rupeesக்குள்ளே தான் இருக்கும். 12 கலர்ஸ் வருது. நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நீங்கள் வந்து நிறைய கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன், இந்த வீடியோவில் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் இல்லாமல் ஒரு காம்பேக்ட் பவுடர் வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு ஃபவுண்டேஷன் லெவலுக்கு வந்து மேக்கப் கொடுக்கலாம், நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்கலாம்னா நான் காமிச்ச டெக்னிக் மூலியமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபாயிலிருந்து 800 ரூபாய்க்குள்ளார இருக்கும். ஆனால் ஒரு காம்பேக்ட் பவுடர், அதாவது உங்கள் ஷேட்லேயே வந்து நீங்கள் பார்த்து, ஏன்னா ஃபவுண்டேஷனும் வாங்கணும், அதுக்கப்புறம் காம்பேக்ட் பவுடர் வாங்கணும் இல்லையா. ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம ஒரு காம்பேக்ட் பவுடர் வாங்கி இந்த மாதிரி வெட் பிளெண்டரை வச்சு இந்த மாதிரி டெக்னிக் நம்ம பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு கவரேஜும் கிடைக்கும், நம்ம ஃப்ளாஸ் எல்லாம் ஹைட் ஆகி நல்ல ஒரு பர்ஃபெக்ட் லுக் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ஃபவுண்டேஷன் செலவை வந்து மிச்சப்படுத்திடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து காதில் தோடு மாட்டெல்லாம் மாட்டிட்டு அப்புறம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்ன என்கரேஜ் பண்ணுற விதமாக ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாவேன். அண்ட் எஸ் என் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் கீழே கமெண்ட் செக்ஷனில் எந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்க விருப்பப்படுறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ இங்கே முடிய போகுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நான் நிறைய வீடியோஸில் உங்களை வந்து மீட் பண்ணேன். until then take care, டாடா, bye bye.